திஸ் இஸ் நாட் பிளான் பட் தென் அது அப்பா எப்போ இருந்தோ நாங்கள் ரெண்டு பேர் நடிக்கிறது ஆரம்பித்தப்ப இருந்து அப்பா வந்து தமிழ் மீடியா மீட் பண்ணோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் எங்க கூட வரணும், ரெண்டு பேர் நம்ம எல்லாரும் தமிழ் மீடியா மீட் பண்ணி நம்ம படத்தை பற்றி பேசிட்டு போகணுன்னு சொன்னார். ஸோ உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பைக்கர் படம் அதை பற்றி எவ்வளோ சொன்னாலும் இப்போ கம்மி தான். நீங்கள் எல்லோரும் படம் April 3 பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ கண்டிப்பாக தியேட்டருக்கு வந்து April 3 நீங்கள் பைக்கர் படம் பார்த்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக்கணும்னு நாங்கள் எல்லாரும் ப்ரே பண்ணுறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாள் கழிச்சு சென்னையில் இருக்கேன். லாஸ்ட் டைம் குக்கு ப்ரமோஷன்ஸ் டைமில் சென்னையில் வந்தேன் நானும். languages, I'm learning 4 languages and it's all a mess. Okay, so please excuse me, I'll switch to English. When Abhi first narrated the script to me, it seemed like a very high concept film, like everybody shared it. There's a lot of emotion, it's very high adrenaline, and I think there's a lot that the trailer hides. It's very tactfully cut by Abhi. There's a lot that the trailer hides. There are a lot of people, a lot of characters that shape this particular biker, like like Madam was talking about how there are a lot of supporting characters that somebody has, especially a sports person has, and there are a lot of people who come together to help him make those decisions to get him where he gets to. And full Tamil crew, I just realized all of you all are Tamil speaking people, so it's amazing to be back in Chennai. I hope to do more Tamil films, but this time I hope you receive Biker with just as much love as you receive all of Sharva's other films. I need not talk about Sharva. Enga vida unga how do I talk about other than me, they know them. என்னை விட உங்களுக்கு ஷர்வா நல்லா தெரியும். So yes, please enjoy our film. Thank you so much. யுவி கிரியேஷன்ஸ் வந்து எனக்கும் ஒரு பிகாஸ் என்ன தெலுங்குல ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண ஒரு ஃபிலிம். வம்சிபாய் எங்கே இருக்காருன்னு தெரில, அவர் எப்போவுமே ஓகே அதான் இங்கே பேச மாட்டார், அங்கே ரூமில் தான் பயங்கரமாக போட்டு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு மாதிரி. ஸோ என்னை வம்சிபார் என்னை பிகாஸ் நான் தமிழ் ஃபிலிம் பண்ணால் கூட அவர் வந்து என்னை புஷ் பண்ணிட்டு இது உங்கள் சவுண்டு மாதிரி இல்லை அப்படின்னு எனக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பார், இது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. அண்ட் அபிலாஷ் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது வம்சி சார் தான். ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம். ஏன்னா அபிலாஷ் கூட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பேசும்பொழுதே செம கனெக்டு. என்னென்னா நானும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன், நீங்களும் எழுந்திரிச்சிடுவீங்களா, ஓகே, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு லைஃப் ஸ்டைல்லேருந்தே ஒரு கனெக்ட். அண்ட் ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஐ வாஸ் லைக் பயங்கரம் மைண்ட் ப்ளோன். ஏன்னா இந்த மாதிரி பிகாஸ் அண்டர் டாக் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஜென்ரலாகவே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளும் அடி உதெல்லாம் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அதனால் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் அந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்பொழுது ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. அண்ட் இன்னொன்று ஷர்வானந்த் சார், அவர் கூட ரன்ராஜரன் ஒரு லக் ஃபேக்டர் ஒன்று அங்கே மேஜராக என்ன பெருசாக லான்ச் பண்ண ஒரு ஃபிலிம். அதுக்கப்புறம் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் அகைன் இதுக்கும்போது ஐ வாஸ் லைக் இல்லைங்க செமையாக பண்ணுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் அபிலாஷ் கூட. அண்ட் இன்னொரு விஷயம், ஸ்கிரிப்டே வந்து பாதி ஸ்கிரிப்ட் வந்து ராஜீவன் சார் சொன்னார் 90s 2000s இருக்க மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும். கோயம்புத்தூரில் தான் ஏன்னா ரேசிங் மோட்டோக்ராஸ்க்கான திங்ஸ் இருக்கிறதுனால லைக் நிறைய இது கேரக்டர்ஸே எனக்கு டப்பிங் வரும்போது தமிழில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் ராஜசேகர் சார் உங்களோட பெரிய ஃபேன், இதுதாண்டா போலீஸ்ன்னு சொல்லி நான் அடிலாம் கொடுத்து திரும்ப வாங்கியிருக்கேன். ஸோ ஐம் ரியலி கிளாட் சார். அண்ட் சில படங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது ஐயோ தெரியாமல் கமிட் ஆகிட்டமேன்னு இருக்கும். சில படங்கள் எப்படியாவது இந்த படத்தை காப்பாற்றிடணும் அப்படின்னு இருக்கும். சில படம் ஹிட் ஆகிட்டா நல்லாயிருக்கும்னு இருக்கும். சில படம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக ஹிட் ஆகும் அப்படின்னு தோணும். சில படங்கள் தான் ஓகே நல்ல வேளை இந்த ப்ராஜெக்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னு தோணும். அது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ரீல் பண்ணும்பொழுதுமே இந்த படம் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஏன்னா சில படங்கள் நம்ம சொல்லும்போதே தெரியும் எங்கே நம்ம அடுத்து உங்களுக்கு என்ன படம் வருது அப்படின்னாலும் நம்ம 10 படம் பண்ணிகிட்டு இருந்தாலும் 1-2 படங்கள் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்ச நாளாக நான் வந்து பைக்கர் லீடர் வலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் டீம் எல்லாருமே ஆக்சுவலி தமிழ் பேசுவாங்க, யுவராஜும் மதி சார் ராஜீவன் சார். ஸோ அதனால் தமிழ் டீம் தான். அண்ட் இன்னொரு விஷயம்,
சவுண்டு பற்றி இங்கே சச்சின் வரல. ஸோ ஐ ஹாவ் டு ஸ்பீக் அபவுட். ஏன்னா சார் சொன்னாருங்க 2 ஸ்ட்ரோக் ஐநோ 4 ஸ்ட்ரோக் மாதிரி நாங்கள் இன்ஃபேக்ட் ஒரு ட்ராக்கே வச்சுருக்கோம் 2 ஸ்ட்ரோக் வெர்சஸ் 4 ஸ்ட்ரோக் அப்படின்னு. ஸோ சவுண்ட் டிசைன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா எஸ்பெஷலி இப்போ பைக்கர் பண்ணும்பொழுது என்ன நீங்கள் F1 மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு அவனை எங்கே பண்ணாலும் கேட்டுட்ருக்காங்க. பட் இந்த ஸ்கிரிப்ட் கேட்கும் பொழுது நாங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது F1 வரல. பட் ஆனால் எங்களால் முடிஞ்சதை நல்லா பண்ணியிருக்கோம். பட் கண்டிப்பாக இப்போது இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸும் இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் இது வந்து ஓகே இந்தியன் ஃபில்ம் வந்து இன்டர்நேஷ்னல் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு இல்லாமல் அவங்களுக்கும் இன்டர்நேஷ்னலாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபில்மாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் எல்லாருமே அஃப்கோர்ஸ் மலவிகா யுவர் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் கிரேட். அண்ட் அபிலாஷ் வந்து யாரெல்லாம் நான் கேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாரோ எல்லாரையுமே பிடிச்சிட்டு வந்தார். ஏன்னா அபிலாஷ் அவருக்கு அந்த ஒரு ஆரா இருக்குது. ஸோ இஸ் லைக் எல்லாரையும் அவரை பிடிச்சிருவோம் ஈஸியாக. சவுத் இந்தியாவிலேருந்து நிறையா பேன் இண்டியா டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் தட் அபிலாஷ் வில் பி ஒன். அண்ட் இன்னொரு விஷயம் தெலுங்கு ஃபில்ம் அப்படின்னு பார்க்காம ஜென்ரலாக ஓகே 1 வீக் 2 வீக்ஸ் ஆகும் ஓகே ரிசல்ட் வந்தோடனே பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் நான் நிறைய படத்துக்கு சொல்ல மாட்டேன், தைரியமாக போய் ஃபஸ்ட் டே பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். உங்களோட ரிவ்யூஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. மேடையில் தமிழில் பேசி ரொம்ப வருஷமாகுது. ஸோ இங்கே பேசுகிறவங்க எல்லாம் இப்போ பேச்சை கேட்டு எனக்கு இருந்த தமிழும் மறந்துடுச்சு. ஸோ நிறைய தப்பு பண்ணுவேன், முன்கூட்டியே சொல்லிடுறேன், சாரி. இப்போ நான் நடந்து வரும்போது ஹீரோ சர்வானந்த் கார் தான் கை கொடுத்து என்னை மேடைக்கு கொண்டு வந்தார். அது ஏன்னா நான் ஒரு 3 months முன்னாடி ஃப்ராக்சர் ஆகி ஆங்கிள் ஃப்ராக்சர் ஆகி இப்போ தான் ஹீல் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி லெஃப்ட்டு ஆங்கிள் கூட நான் ஃப்ராக்சர் பண்ணியிருக்கேன். இப்போ சினிமாவில் தான் சினிமா ஸ்டண்ட்டில் பண்ணி தான் 2 காலுமே உடஞ்சது. இந்த லெஃப்ட் லெக் தான் முதல்ல உடஞ்சது. முதல்ல எப்போ உடஞ்சதுன்னா நான் இதுதான்டா போலீஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு December 8th ரிலீஸுன்னு சொல்லி டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்னொரு படம் மீசைக்காரன்னு தமிழில் ரிலீஸ் ஆன படம் மகாடுன்னு தெலுங்கில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே தான் என்ன பேங்க் அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆமாம். ஸோ அங்கே இருக்கிற ஒரு பிரிட்ஜில் ரயில்வே பிரிட்ஜிலேருந்து ரோட்டில் விழுந்து பெரிய ஆக்சிடெண்ட் ஆகி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எல்லாம் பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆப்ரேட் பண்ணி அங்கே இருந்தேன். ஸோ நான் ரூம்லெல்லாம் இதுதான்டா போலீஸோட போஸ்டரெல்லாம் வச்சு டாக்டர்ஸ் விசிட்டிங் ஹவர்ஸில் பார்த்தா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃபீஸ் மாதிரி இருக்குமே தவிர பேஷண்ட் ரூம் மாதிரி இருக்காது. என்ன டாக்டர் இப்படி இருக்குது அப்படின்னு. இல்லை சார் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் டிசம்பர் படம் 8th ரிலீஸ் ஆனவுடனே என்னால் அங்கே இருக்க முடியல. நான் எழுந்து அந்த கட்டோட நேராக தியேட்டருக்கு சத்யம் தியேட்டருக்கு தான் வந்தேன். இப்போது வந்து அந்த படம் பார்த்தேன், இதுதான்டா போலீஸ். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான்டா போலீஸ் இங்கே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தெலுங்கில் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட்டாச்சு. எப்பயுமே பெரிய ஹிட்டு ஆகிற படங்கள் பண்ணும்போது இல்லை இந்த ஃப்ராக்சர் வந்து உங்களுக்கு பெரிய ஹிட்டு வரும் பாருங்கள் அது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த அடிப்பட்டவுடனே திருஷ்டி அங்குஷம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு திருஷ்டி அப்படின்னு. ஸோ இது இந்த மாதிரி நடக்குமா நடக்காதா தெரியாது. இப்போ வந்து எனக்கு ஃப்ராக்சரோடு நான் திருப்பி சத்யம் தியேட்டருக்கு வந்திருக்கேன். ஸோ எங்களுக்கு இந்த பைக்கரும் பெரிய ஹிட் ஆகும், நான் ஆக்சிடெண்ட் ஆன படமும் பெரிய ஹிட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் கூட வந்து எங்களை ஆதரிக்கணும். April 3rd இப்போ படம் ரிலீஸ் ஆகுது. தியேட்டருக்கு வந்து நீங்கள் தயவு செஞ்சு படத்தை பார்க்கணும்.